இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 29. கல்லாமை. கல்லாமை என்றால் திருடாமை. குறள் எண் 281. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்து ஒன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வீட்டினை இகழாது விரும்புவான் இவன் என்று தவத்தோரால் நன்கு மதிக்கப்படுவான். யாதொரு பொருளையும் பிறரை வஞ்சித்து கொள்ள கருதாத வகை தன் நெஞ்சினை காக்க என்கிறார். அதாவது மன தூய்மையற்றவர்கள் பிறர் பொருளை வஞ்சித்து திருடி தங்களை கெட்டவனாக ஆக்கிக்கொள்வார். ஒரு திருடன் ஒரு பிறர் பொருளை திருடி வாழ்வது அது நல்லதல்ல. அவன் சில நேரங்களில் அந்த திருடரை கையோடவே பிடித்து கொண்டு அடித்து உதைப்பார்கள். அது காவல்துறையிடம் ஒப்படைப்பார்கள். அப்படி இல்லாமல் நல்ல நெஞ்சம் உள்ளவர்கள் திருட மாட்டார்கள். திருடாமல் இருக்க வேண்டும். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதாவது நம்ம திரைப்பட கவிஞர் கூட திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பாடியிருக்கிறார். அதனால் இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். திருடி வாழக்கூடாது. அதனால தான் கல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தையே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படைத்துள்ளார். இது மாணவ செல்வங்கள் இப்போதிருந்தே இதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த திருட்டு என்ற மனப்பான்மையே வராது. எவ்வளவு பெரிய வேலை கிடைக்கவிட்டாலும், எந்த வேலை கிடைக்கவிட்டாலும் ஏதாவது ஒரு தொழிலை செய்து பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் நிச்சயமாக திருட மாட்டார்கள். என்னுடைய கிராமத்திலே வாழ்ந்த ஒருத்தர் எனக்கு ஒரு வருஷம் சீனியர். அவர் டிகிரி முடிச்சிட்டாரு. ஆனால் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் டிகிரி முடித்தாலும் அவர் என்ன செஞ்சார்னா வேலை கிடைக்கவில்லை. அரியர் வைத்து விட்டார். வேலை கிடைக்கவில்லை. அதனால் சென்னைக்கு சென்று ஏதாவது பிழைப்பு தேடுவோம் என்று நினைச்சால் எங்கேயுமே எந்த ஒரு பிழைப்பும் கிடைக்கவில்லை. கடைசியில் மூடை தூக்கி அதை வைத்து சம்பாதித்து பிழைத்தார். நான் எனக்கு எதுக்காக இதை சொல்கிறேன் என்றால், அவர் நல்ல தங்கமான மனிதருங்க. அவர் நல்ல மனிதர். ஏதோ அரியர கல்லூரியில் சிவகங்கை கல்லூரியில் தான் படித்தார். படித்தவர் பியூசி வரையும் நல்லா தான் படித்தார். நீரில் எப்படி அங்கே சேர்ந்தது என்னன்னு தெரியல. அரியர் வச்சுட்டார். அதனால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. அவர் கடைசியில் என்ன செஞ்சார்னா, சென்னைக்கு போய் ஏதாவது வேலை பார்ப்போம் போனால் ஒரு வேலை ஹோட்டலில் அதில் போய் இருக்கிறதுக்கு நம்மளை பார்க்குறவங்க விசுவச்சிடுவான், நிறையா பேர் இருக்காங்க, அதுக்கு இது கூட பரவாயில்ல, மூடை தூக்கி சமைக்கிறது நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்தார். அப்போ என்னென்னா, அவரை நான் எதுக்காக பெருமையாக சொல்கிறேன் என்றால், அவர் இப்போது இல்லை, உயிருடன் இல்லை. ஆனால் நான் ஏன் அவரை பெருமையாக சொல்கிறேன் என்றால், எந்த வேலை நாம் பிஏ படித்து விட்டோம், வேலை கிடைக்கவில்லை, இருந்தாலும் நான் கண்டிப்பாக வேலை செய்தே பிழைப்பேன் என்ற ஒரு எண்ணத்தில் மூளை தூக்கி வாழ்ந்தாருங்க, பிழைத்தார். இது உண்மை சம்பவங்க. நானாக கட்டி பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். இது உண்மை சம்பவம். நான்லாம் மனம் வருந்தினேன். அவருடைய நிகழ்வை கேட்டு மனம் வருந்தினேன். ஏன்னா நான் இங்கே வந்துட்டேன், அவர் கிராமத்தில் தான் இருக்கார். அப்போ கேள்விப்பட்டேன், சொன்னாங்க நான் மேட்ரெல்லாம். அப்போ சொல்லில வருந்தினேன். இப்போ இன்னொரு என்னுடைய நண்பன், நாங்கள் ரெண்டும் ஒன்றாவே படித்தோம். ஒரே இளையாங்குடி காலேஜ், அடுத்தது காலேஜ் ராமநாதபுரம் காலேஜ். என்னை போலவே பேர் ராமமூர்த்தி, என்னை போலவே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த விஷயத்திலையும் தவறு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நானும் அவனும் ரொம்ப உற்ற நண்பர்கள். அவ்வளவு ரெண்டு பேரும் என் பேரை சொல்லி வேற ஆள் கேட்பான், அதான் அவர் பெயரை சொல்லி என் பேரை மாற்றி சொல்லுவாங்க கல்லூரியில். அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றாவே தெரியும். ஆனால் நல்லா இருக்கேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அக்சஸர்,
அதாவது இந்த இபியில் அசஸர்னு எடுக்கிறாங்கல்ல, அதில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அசஸராக ரிட்டையர்ட் ஆனாங்க. அதனால் வந்து எல்லாருமே நல்லவங்க. சில பேர் இப்படி வேலை கிடைக்காமல் அரியர் வச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவரும் நல்லவர், அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், அவர் பிஏ படிச்சிருந்தா கூட எந்த வகையிலும் திருடவில்லை, திருடி வாழவில்லை, உண்மையாக உழைத்து வாழ்ந்தார். அவரை நான் பெருமைப்படுத்துகிறேன். அதனால்தான் சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, நீங்கள் படித்து முடித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் இப்போ இருந்தே எல்லா பழக்கத்தையும் கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நன்றாக படித்து முடித்து உங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலையில் இருப்பீர்கள் என்று வாழ்த்தி, நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.